ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போயிடலாமா? பட்டாணி மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, புதினா, ஒரு வரமிளகா ஒன்று போட்டு நம்ம பச்சை பட்டாணியை கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கிற வேண்டியதான். எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அது எவ்வளோக்கு அளவுக்கு போடுறீங்களோ நல்லா டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக கொடுக்கும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்படியே போட்டு இவங்களை 3 பேர்த்தையும் நல்லா பிரட்டி ஒரு வதக்கிட்டு அப்புறம் சூப்பு வச்சுருந்த மட்டனை எடுத்து அந்த மட்டனை சூப்பு மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். அதனால் வெந்துருந்துச்சு. அதனால் அந்த மட்டனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போதுமான அளவுக்கு ஒரு 2 பேர் அளவுக்கு போதும் அப்படின்ட்டு சிம்பிளாக கொஞ்சோண்டு தான் பண்ணோம். அப்புறம் சூப்பு கொஞ்சம் ஊற்றி அந்த மட்டனை உள்ள தூக்கி போட்டு இவங்களெல்லாம் நல்லா ஒரு கிளறி விட்டு அதுக்கு இடையில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அதை போட்டு அரைச்சி அந்த மசாலா அப்படியே கலவையை தூக்கி உள்ளே போட்டு அவங்கள ஊற்றி அவங்களும் ஒரு பரட்டிட்டு தேவையான அளவுக்கு காரப்பொடி, மல்லிப்பொடி, மட்டன் மசாலா பொடி இவங்கெல்லாம் அப்படியே மலைச்சாரில் போல் தூவி விட்டு அப்படியே மெதுவாக உப்பு எடுத்து அவங்களும் அப்படியே சாரெலாம் தூவி விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு அப்படியே ஒரு டப்புன்னு எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா இந்த லெவலுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக மாறி இருக்கும். பார்த்தாலே செம்மையாக இருக்கும். அப்படியே எடுத்து பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி